பாருங்கள், மனிதர்களுக்கு முக்தியும் கொடுக்க முடியாது, ஜீவன் முக்தியும் கொடுக்க முடியாது. ஒரு பாபா தான் முக்திக்கு அழைச்சிட்டு போகிறார், அதாவது நிர்வாணம் பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஆனால் முக்திக்கு போயிட்டு தான் ஜீவன் முக்திக்கு வர முடியும், பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் சத்தியுகத்துக்கு வர முடியும். சத்தியுகத்துக்கு வராதவங்களுக்கெல்லாம் ஜீவன் முக்தியே கிடையாதுப்பான்லாம் அர்த்தம் கிடையாது. முதல்ல அவங்க தர்மத்தில் எப்போ பிறவி எடுக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு ஜீவன் முக்தி தான். பந்தனத்திலேருந்து விடுபட்டு தான் இருப்பாங்க, சுகமாக தான் இருப்பாங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஆத்மா முதல்ல, ஏன்னா நம்ம கூட பார்க்குறோம் இல்லையா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அஞ்ஞானியாக இருக்கிறாங்க, ஆனால் பயங்கர என்ன சொல்கிறது, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு பயங்கர அன்பானவங்களா அமைதியானவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க சமீபமாக வந்தவங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா முதல்ல வரவங்க ஜீவன் முக்தியில் தான் இருப்பாங்க. ஏன்னா முதல்ல அது சதோ பிரதானமாக தான் இருக்கும், அதுதான் நியமம். மேலேருந்து வருதில்ல, அது பரிசுத்தமான இடத்துலேருந்து வரும்போது அது என்ன பாவமுட்டியை தூக்கிட்டு வருது, அதனால் சதோ பிரதானமாக பரிசுத்தமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சக்தியை இழக்குது. தமோலேருந்து ரஜோ ஆகுது, ரஜோலேருந்து தமோ ஆகுது. சரி, சதோலேருந்து ரஜோ, ரஜோலேருந்து தமோ, தமோலேருந்து தமோ பிரதான முயற்சி எல்லாமே கிடச்சில. இது எல்லா பொருளுக்கும் உள்ள நியமம். எல்லா பொருளும் புதுசுலேருந்து பழசு ஆகியே தீரணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, மனித அறிவுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் மனித அறிவுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, பழையதும் மீண்டும் புதியதாக ஆகும், ஒட்டுமொத்த உலகமும் புதுசாகும். அது இறைச்செயல், அதை பண்ணுறவர் பாபா. இந்த நேரத்தில் சாது சன்னியாசி கூட ஜீவன் பந்தனத்தில் தான் இருக்கிறாங்கன்றார். என் பேர், ஓம் பேர், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் என்னுடைய புகழ் என்ன, என்னுடைய சக்தி என்ன, இந்த மாதிரி ஏதோ ஒரு பந்தனத்தில் மாட்டிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாட்டினாலும் பந்தனத்தில் தான் இருக்கிறாங்க. 5 விகாரங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதாவது உடலால் தூய்மையாக இருந்தாலும் மனதில் இருக்குது. தந்தை எது வரைக்கும் வரலையோ அதுவரை ஜீவன் பந்தனத்திலிருந்து யாருமே விடுபட முடியாது. அது வரைக்கும் அது கலியுகம் தான். பாபா வந்த பிறகு தான் பந்தனத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு. பிறகு அவர் நீங்கள் மகா காலன்னு சொன்னாலும் சரி, வேற எந்த பேர் வச்சு சொன்னாலும் சரி, அவருடைய உண்மையான பேர் என்னமோ சிவபாபா தான். பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இறை தந்தை அப்படின்னா அந்த பரமபிதா பரமாத்மா தான் சொல்லப்படுறார். அவருடைய பேர் சிவன், உயர்ந்த ஆத்மா, அதனால பரமாத்மா. பிதாக்களுக்கெல்லாம் பிதா, அதனால பரமபிதா. நான் குழந்தைங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி ரெண்டுமே கொடுக்கிறேன்னு தந்தை புரிய வைக்கிறார். முக்தியும் அவர் தான் கொடுக்குறாரு, ஜீவன் முக்தியும் அவர் தான் கொடுக்குறாரு குழந்தைங்களுக்கு, எல்லாருக்குமே. முதல்ல யார் இந்த பூமியில் பிறவி எடுத்தாலும் கண்டிப்பாக சுகத்தில் தான் வருவாங்க, சுகத்துக்கு தான் வருவாங்க. பிறந்த உடனேலாம் துக்கம் இருக்காது அவங்களுக்கு. முதல் பிறவியிலே, அதாவது பூமியில் பிறவி எடுக்க ஆரம்பித்த உடனே துக்கம் இருக்காது. பிறகு 2வது 3வது அது மாதிரி பிறவி போக போக தான் அவங்க துக்கம் அடைவாங்க. முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி வருகிறது, பிறகு ஜீவன் பந்தனமாகும். முதல்ல அவசியம் சுகத்திற்குத்தான் வர வேண்டும். பாருங்க, சூப்பர். இங்கிருந்து அப்படியே ஆத்மாவை உடலிருந்து பிரித்து அனுப்புறதுக்கு பேர் முக்தி. அப்படியே மேலே போயிடுது வீட்டுக்கு. அங்கேருந்து உடலில் அந்த முக்தியோடைய சுகத்தை அனுபவம் செய்கிறதுனால அது ஜீவன் முக்தி. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஜீவன் பந்தனத்தில் வந்துடுது. இதுதான் நியமம் எல்லா ஆத்மாக்களுக்குமே. அப்போ ஜீவன் முக்தியில் வரும்போது சுகத்தில் தான் இருக்கும். தந்தை எல்லாருக்குமே சுகத்தின் ஆஸ்தியத்தான் கொடுக்கிறாரு. சிலருக்கு ஒரே ஒரு
பிறவிக்கான சுகம் இருக்கலாம், வருவாங்க, கொஞ்சம் சுகம் அடைவாங்க, பிறகு இறந்துடுவாங்க. அவங்களுக்கு நாடகத்தில் அவ்வளவுதான் பாகம் இருக்குது. மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைய வரையும் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பரந்தாமத்திலிருந்து. அதிகம் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. அழிவு எதிரில் இருக்குது. கலியுகத்தில் புதுசாக வர்றவங்க வந்த உடனேயே துக்கத்தை அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மரியாதை இருக்கும். முக்தி தாமத்திலிருந்து முதல்ல ஜீவன் முக்திக்கு போகணும். மாயையுடைய பந்தனத்திலிருந்து முக்தியாகி முதல்ல சுகதாமத்தில் இறங்குவீங்க, பிறகுதான் துக்கத்தில் வருவீங்க. இந்த நேரத்தில் எல்லாமே இத்து போயிடுச்சு. தனது சுகம் மற்றும் துக்கத்தின் பாகத்தை நடித்து எல்லோருமே முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தாமத்துக்கு வருவாங்க. சூப்பரா சொல்றாரு இல்லையா? ஏன்னா அப்பா எல்லோருக்கும் ஆஸ்தி கொடுக்குறாரு. அப்பா கொடுக்கறது சுகமாக தான் இருக்கும், துக்கத்தை கொடுக்க மாட்டார். சுகத்தின் ஆஸ்தியை தான் கொடுக்குறாரு. ஒரே ஒரு ஜென்மம் தான் எடுக்குது ஒரு ஆத்மா இந்த 5000 வருஷத்துலேயே. அப்படின்னா எப்போ வரும்? கலியுகத்துடைய கடைசியில் வரும் இல்லையா? ஸோ அப்படி கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட கலியுகம் துக்கம் நிறைஞ்ச உலகம்தான், இருந்தாலும் அந்த ஆத்ம சுகத்தில் தான். மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. ஒரு ராஜ குடும்பத்தில் அது மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறக்கும். ஆனால் துக்கமே, வெளி உலக துக்கமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆத்மா. அதுக்கு பிறகு அதுவும் துக்கத்தை அடைஞ்சிட்டு இறந்துடும். பாவம், அவங்களுக்கு நாடகத்திலே அவ்வளோதான் பார்க்கும். அதான் பாபா சார், ஒரு பிறவிக்கு வந்து அவங்க என்னத்த சுகத்தை அனுபவிச்சிடுவாங்கன்னு கேட்குறாரு. அப்போ உண்மையான சுகத்தை அவங்க பார்க்கல. பட் இருந்தாலும் துக்கத்தை பார்க்காதனால அது ஒரு சுகம் மாதிரி அவங்களுக்கு இருக்கும் பாதி வாழ்க்கை. ஆனால் பாபா சொல்கிறார், மக்கள் தொகை நாளுக்கு நாள் ஏறுது அப்படின்னாலே இன்னும் பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கு. ஆனால் அதிகமாக கிடையாது, பட் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ கலியுகத்திலே புதுசாக வர்றவங்க கூட வந்த உடனே துக்கத்தை பார்க்கவே மாட்டாங்க. அப்படி விதியே கிடையாது. பயங்கர மரியாதை இருக்குன்றார். அப்போ இப்போ ராஜ குடும்பம், அரசியல்வாதி குடும்பத்தில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது அரசியல்வாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அரசியல்வாதி ஆவார். ஆனால் அவருக்கு பிறக்கிற குழந்தை ஒரு 20 வயசு வரைக்கும் வெறும் சுகத்தை தானே அனுபவிக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கும் பதவி ஆசை வந்து மறுபடியும் துக்கத்தை அனுபவிக்குது. ஸோ அதனால் அந்த ஆத்மாவுக்கு கண்டிப்பாக மரியாதை நல்லா இருக்கும் வந்த உடனே. அப்புறம் அதே மாதிரி சாது சன்னியாசிகள் இது மாதிரி ஏதோ ஆனால் ஃபேமஸாக இருப்பாங்கன்றார். நல்ல மரியாதை இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப பாபா இந்த பாடத்தையே பக்குவப்படுத்துகிறார் இந்த வாணியில். முக்தி தாமத்திலேருந்து ஜீவன் முக்திக்கு வருவீங்க, முக்தி தாமத்திலேருந்து ஜீவன் முக்திக்கு வருவீங்க. எப்படி இல்லையா? இந்த அளவுக்கு பதிய வைக்கிறார். மாயையின் பந்தனத்திலிருந்து முக்தியாகி அப்போ வந்து அநேகமாக இந்த படம் அதெல்லாம் அந்த அளவுக்கு உருவாகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பாபா புரிய வச்சே பதிய வைக்கிறார். மாயையுடைய பந்தனத்திலேருந்து முக்தி ஆகி, அதான் முக்தி. முக்தினா விடுதலை. சுடுகாட்டுக்கு பேர் முக்தின்னு வைக்கிறாங்க, எலக்ட்ரிக் சுடுகாடுக்கு இல்லையா? விடுதலை. விடுதலை அங்கே போய் அடையலை, வீட்டிலே அடைஞ்சிடுச்சு இல்லையா? அப்போ என்ன, உடம்பு சுதந்திரம் ஆயிடுச்சின்னு வேணால் சொல்லலாம். அங்கே ஆத்ம சுதந்திரமாகி வெளில போயிடுச்சு. அதுவும் முக்தின்னு சொல்ல முடியாது. போய் வேற ஒரு உடம்புல மாட்டிக்கிச்சு, அங்கேயும் ஜீவன் பந்தனம் தான். அந்த உடம்புக்கு வேணால் அது விடுதலை, அவ்வளோதான். அப்போ எதுலேருந்து விடுதலை ஆகுறீங்க? மாயாவுடைய பந்தனத்திலேருந்து விடுதலை ஆகுது ஆத்மா. எப்போ அது நடக்குது? கலியுகத்துடைய இறுதி உலக அழிவின் டைம் பொழுது தான் முக்தி கிடைக்குது. அதை முக்தியாகி விடுதலையாகி முக்தி தாமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சுகதாமத்தில் நீங்கள்
இறங்கி இங்கே வரும்போது வெறும் சுகமாக தான் இருக்கும். வைடூரியம் கொட்டி கிடக்கும். எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க, எல்லாரும் மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி உலகத்தில் தான் இறங்குவீங்க. நீங்கள் வரும்போது அப்படி தான் இருக்கும் உலகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் வந்துடும். இந்த நேரத்தில் எல்லாமே இட்டு போச்சு, தொட்டதெல்லாம் துக்கம் தான் கொடுக்குது. ஸோ சுகம் பார்ட்டு முடிஞ்சிச்சா, துக்கம் பார்ட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் முக்தி போவாங்க, மறுபடியும் ஜீவன் முக்தி வராங்க, மறுபடியும் அங்கேருந்து ஜீவன் பந்தனத்தில் வராங்க. இது ஒரு சுழற்சி. முக்தி என்பது ஒரு மார்க்கம், வழி. செல்வீர்கள், பிறகு அவசியம் வருவீங்க. அது ஒரு வழி, முக்தி. அந்த வழியாக போயிட்டு ஜீவன் முக்திக்கு வருவீங்க. அந்த வழியாக போய் தான் வரணும். முழு உலகத்துலையும் யார் எந்த தர்மத்தில் வந்தாங்களோ அவங்க மறுபடியும் அதே தர்மத்தில் தான் வருவாங்க. ஜனகருக்கும் இல்லையா, இந்த கல்பத்தில் நான் முஸ்லீம் தர்மத்தில் இருந்தேன், அடுத்த தர்மத்தில் கிறிஸ்தவ தர்மத்துக்கு போவேன் அப்படி இல்லைங்க. இந்த கல்பத்தில் என்ன எங்கே வந்தீங்க, என்ன பண்ணீங்க, அதே தான் பண்ணுவீங்க. ஜனகருக்கும் கூட ஜீவன் முக்தி கிடைச்சது தானே. இந்த நேரத்தில் ராஜாக்கள் கிடையாதுன்னு கிடையாது. அவங்களும் கடைசியில் வந்து அவசியம் ஞானம் கேட்பாங்க. உங்க அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்கும். ஆனால் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் கிடைக்கும். மற்ற தர்மத்தினர் எல்லோருக்கும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி மற்றும் தர்மத்தின்படி கிடைக்கும்னு சொல்லலாம். மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்றிருக்கும் தேவி தேவதா தர்மத்தினர்கள் அனைவரும் வெளிவருவாங்க. ஏன்னா எல்லாருமே திரும்பி வரணும் அவங்கவுங்க தர்மத்துக்கு. முதல்ல பிராமணர்களாக ஆகணும். எல்லாருமே பிரம்மாவுடைய வம்சத்தினர்கள் தான். ஆனால் எல்லோரும் பிராமணர்களாக ஆக மாட்டாங்க. யார் பிராமணர்களாக ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் 21 பிறவிக்கு ஜீவன் முக்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. ராஜ்ய அரியணையில் உட்காரணும்னா ராஜயோகம் கற்றுக்கணும். இது பாடசாலை. பாடசாலையில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். நியமங்களும் நிறைய இருக்குது. ஒரே ஒரு முறை லட்சியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிறகு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி படிப்பு படிக்க முடியும். உண்மையிலே நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க. பாபா கிட்ட இருந்து அவசியம் ஆஸ்தி அடையணும். பாபா ராவணன்ற பூதம் தொந்தரவு செய்துன்னு கடிதம் எழுதுறாங்க. சில நேரம் காமம், சில நேரம் கோபத்தின் லேசான போதை வந்துடுது. இதன் மீது வெற்றி அடையணும்னு தந்தை சொல்றாரு. யோக பலத்தின் மீது தான் உங்களுடைய யுத்தம் இருக்குது. நீங்க நினைவு செய்வீங்க, மாயை உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டிச்சிடும். அதனால பாபா புரிய வைக்கிறாரு, அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்கும். அதுக்காக எல்லோரும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு சரி, இப்போ பாபா சொல்றாரு, முக்தி போய் தான் ஜீவன் முக்திக்கு வருவாங்க எல்லோரும். ஜனகருக்கும் கிடைச்சது. இந்த நேரத்தில் ராஜாக்களே கிடையாதுன்றார். இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அவங்க ஆள்றாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு அந்த ராஜான்னு அந்த ராஜ குடும்பம்ன்ற ஒரு மரியாதை இருக்குது. அல்லது எங்கேயாவது ஆண்டுட்டு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, அவங்களும் கடைசியில் வந்து ஞானம் கேட்பாங்கன்றார். ஸோ அதான் ரகசியம். எந்த இடம் அப்படிலாம் துல்லியமாலும் பாபா சொல்கிறதில்ல. சொல்லிட்டா அதுக்கு பேர் நாடகமும் கிடையாது. மற்றபடி உங்கள் எல்லாருக்குமே ஜீவன் முக்தி கிடைக்கும். ஆனால் உங்கள் முயற்சியின்படி தான் கிடைக்கும், வரிசைக்கிரமமாக. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு முன்னாடியே வந்து முழு சுகத்தை அனுபவிப்பீங்க.
ஸோ எல்லா தர்மத்தினருக்கும் கிடைக்கும். அவங்கவுங்க தர்மத்திலையும் வரிசைக்கர்மர்களே அதன்படி கிடைக்கும். மற்றபடி தேவதா தர்மத்து ஆத்மாக்கள் மற்ற தர்மத்துக்கு போயிருந்தாங்கன்னா எல்லாருமே வெளியே வருவாங்க, வந்து தான் ஆகணும். வந்து பிராமணர்களாக ஆகணும். நீங்கள் பிராமணர் ஆனாலும் ஆகாட்டினாலும் கண்டிப்பாக நீங்கள் பிரம்மாவுடைய வம்சாவளி தான். அதனால தான் ஆதாம் ஏவாளுக்கு அவ்வளோ புகழ் பாடப்பட்டிருக்குது. ஆனால் பிராமணர்கள் ஆனால் மட்டும்தான் பிரம்மா பாபா ஏற்றுக்கிட்டு இந்த ஞானத்தை கேட்டு அதுக்கேற்ப முயற்சி பண்ணால் மட்டும்தான் 21 பிறவிக்கான ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும், ஜீவன் முக்தி வாழ்க்கை. அதுலேயும் ராஜ்ய அரியணையில் உட்காரணும். அப்போ எவ்வளோ முயற்சி செய்யணும், கண்டிப்பாக ராஜயோகம் கற்றுக்கணும். இது பாடசாலை. இது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு பிரதர் சொன்னார், துவாபர யுக கலியுகத்து ராஜாக்கள் ஆகினா கூட இங்கே பாபா குழந்தை ஆனால் தான் ஆக முடியுன்ற. மற்ற தர்மத்து ராஜாவானா கூட இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறவங்க தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜ்ய அரியணையில் உட்காரணும்னாலே ராஜயோகம் கற்றுக்கணுன்றார். ஆனால் இது ஜென்ரலாக எந்த அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். சத்யுகத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். மற்ற ராஜாவாகனாலுமே கூட இங்கே ராஜயோகம் எடுத்தால் தான் ஆக முடியும் அப்படிங்கிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுதான் உண்மையானு தெரில. இது ஸ்கூலுன்னா படிக்கணும். ஸ்கூலுக்குன்னு ஒரு நியமம் இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அதேமாதிரி இங்கேயும் இது பயங்கரமான ஸ்கூல், ஈஸ்வரனே நடத்துறது, கடவுளே நடத்துகிற ஸ்கூல்னா அதிக நியமம் இருக்குது இல்லையா? அந்த ஸ்கூலில் படிக்கும்பொழுதே டீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும், ரூல்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது மட்டும் இல்லை, வெளியே போனாலும் உங்களுக்கு ரூல்ஸ் எப்பயுமே நியமம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாராயணன் ஆகணும் லட்சியம், மிகப்பெரிய லட்சியம். ஆனால் அந்த லட்சியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானத்தை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் இந்த படிப்பு படிக்க முடியும் இல்லை? ஸோ உங்களுக்கு வாணி வந்துடும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். உண்மையில் நம்ம சிவபாபாவுடைய குழந்தைங்க. பாபா அப்பயே சொல்லியிருக்கல, 7 நாள் கோர்ஸ் கேட்டாலே உங்களுக்கு வாணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ சர்வசாதாரணமாக இன்டர்நெட் டெக்னாலஜி இருக்கனால டக்குன்னு போயிட்டே இருக்குது. ஆனால் லட்சியம் இருக்கணும், இல்லாட்டினா படிக்கவே தோணாது இல்லையா? லட்சியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதாஜி கால் பண்ணாங்க. அவங்க 1 மாதம்தான் ஆகுது. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வாணி கேட்காம அவங்களால இருக்கவே முடியலையாம். ஸோ இப்போ தான் கால் பண்ணி சென்டர் அட்ரஸ் எங்கே அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. ஸோ அப்போ பாபா எப்படி பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா? அப்போ புரியும், லட்சியம் புரிஞ்சிச்சுன்னா புரியும் வாணி, இல்லாட்டினா புரியாது. உண்மையில் நம்ம சிவபாபாவுடைய குழந்தைங்க. பாபா கிட்ட இருந்து அவசியம் ஆஸ்தி அடையணும். அதுக்கு தானே அவருடைய குழந்தையா நீங்கள். உலக ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னா உலக ராஜ்யத்தை அடையணுமே நீங்கள். அப்போ குழந்தைங்க லெட்டர் எழுதுறாங்களாம், பாபா இந்த ராவணன்ற பூதம் 5 பூதமும் பாடாப்படுத்துது பாபா என்ன. சில நேரம் காமம் வருது, காமத்தின் லேசான போதை வருது, கோபம் வருது. ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பாபா, எப்படியாவது மனசு சஞ்சலம் ஆயிடுது பாபா, விகார எண்ணங்கள் வருது பாபா அப்படின்னு எழுதுறாங்க. பாபா சொல்கிறாரு, சண்டை நடக்குது, பின்ன ராவணன் கம்முன்னு இருப்பானா? ஆனால் முழுமையாக நீங்கள் வெற்றி அடையணும் இதன் மீது. அது எப்படி முடியும்? யோக பலத்தின் மூலம். யோக பலத்தின் மூலமாக நீங்கள் சண்டை போடுறீங்க. யோக பலம் அதிகமாக அது வராது. ஆனால் ஆரம்பத்தில் வரும், பயங்கரமாக வரும், சண்டை போட்டுகிட்டே இருக்கும், யோகா பண்ண விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்படின்னா, சமீபமாக ஒரு மாதாஜி சொன்னாங்க, அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. ஏதோ ஒரு ஆத்மா பூந்துக்குச்சு, அவங்க சொந்தக்கார ஆத்மா, ஒரு பொண்ணு உடம்புல. அப்போ இந்த மாதாஜி உட்காந்து யோகா பண்ணுறாங்கன்னா யோகா பண்ண விட மாட்டேங்குதான். யோகா பண்ண உட்காந்தாலே டக்கு டக்குன்னு ரொம்ப ஆக்ரோஷமாகி தடுக்குதான். ஏன்னா அதுக்கு தெரியுது பவர், யோகா வந்துட்டால் நம்ம இங்கே இருக்க முடியாதுன்ட்டு.
அந்த தூய்மை வைப்ரேஷன் அதுக்கு பிடிக்கல. அப்போ எல்லா பூதத்துக்குமே பிடிக்காது தூய்மையின் வைப்ரேஷன், பாபாவுடைய நினைவு செய்கிறது. அதனால தான் சண்டை போடுது. ஏன்னா அந்த பேயுமே விகாரம் இருக்கிறதுனால தான் அது பேயாயிருக்கு, இல்லைன்னா அது ஏன் பேயை சுத்த போகுது இல்லையா? ஸோ உண்மையிலே விகாரம்ன்றது தான் பேய், அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த பேய் மாயா பேய் உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டிச்சிடுது. நினைவு செய்ய உட்காடுறீங்க, அப்போ தான் என்னென்னமோ ஞாபகம் வருது, அது வரைக்கும் வராததெல்லாம் வருது. அப்போ தான் ரொம்ப அக்கறையா அடுப்பு ஆஃப் ஆகிருக்குதா, பால் வாங்கி வச்சுமா அடுப்பில் பால் காய்ச்சா என்னென்னமோ வரும். மற்ற நேரம் அடுப்பில் பாலை வச்சுட்டு பக்கத்து வீட்டில் உட்காந்து ஊறப்பட்ட மணி நேரம் கதை அடிப்போம், அங்கே பால் பாத்திரமே கருகி போயிருக்கும், அப்புறம் தான் வந்து பார்ப்போம். ஆனால் யோகா பண்ணால் மட்டும் அப்படியே அவ்வளோ நல்ல பிள்ளையாயிடுது புத்தி. என்னென்னமோ யுக்தியை பயன்படுத்தி யோகத்தை கலைக்க ட்ரை பண்ணுது. அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, எல்லாருக்குமே ஜீவன் முக்தி கிடைக்கும், ஆனால் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வரும்போது அந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கும், ஆனால் சொர்க்கம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே தங்களுக்கு முக்தி வேணும்னு தான் விரும்புகிறாங்க, சொர்க்கம் வேணுங்கிற ஆசை எல்லோருக்கும் கிடையாது. அதனால் அவங்க ஆசைப்படி எல்லோருக்குமே முக்தி கிடைக்குது. கடைசி நேரத்தில் நடிப்பு நடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, கலியுகத்துடைய கடைசி நேரத்தில் வராங்க, அப்போ தான் பிறவியே எடுக்கிறாங்கன்னா, அப்போ அவ்வளோ வருஷமாக அவங்க முக்தியில் தானே இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு அமைதி கிடைச்சிடுது. 4500 ஆண்டுகள் சாந்தியாக இருப்பாங்க. அவங்களுடைய பாகமே இப்படி தான் இருக்குது. அப்போ பாருங்களேன், இந்த கலியுகம் துக்கம் நிறைஞ்ச உலகத்துலேயும் அவங்க இதோடைய பாதிப்புலேருந்து விலகி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, அவ்வளோ சாந்தி அங்கே இருக்குது. அந்த சாந்தியிலேருந்து வந்ததுனால அவங்க இப்போ பாபாவே பார்த்தீங்கன்னா வந்தோடனே டக்குன்னு பேச மாட்டார்ல, அப்படியே அமைதி இருந்து இல்லையா, அவருடைய அந்த தர்மத்துலேருந்து வெளியே வந்து பேசுறதுக்கே அவருக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அப்படியே அமைதியாக அந்த அமைதியின் அதிர்வலைகளை தான் பரப்புறாரு. அதேமாரி அங்கேருந்து வர ஆத்மாவும் அவ்வளோ சீக்கிரம் அசாந்தி ஆகிடாது. அதனால தான் அதால் கலியுகத்திலையும் ஜீவன் முக்தி வாழ்க்கை அனுபவம் செய்ய முடியுது. இப்போ பாபா சொல்கிறாரு, அவங்களுடைய பாகமே அப்படி தான் இருக்குது. 4500 வருஷம் அமைதியாக தான் இருக்குது, கடைசி 500 வருஷம் வருது. அதுமாரி இப்போ முஸ்லீம் தர்மம் பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஆனால் குருநானக் அவங்க வந்து 500 வருஷம் ஆகுது இவ்வளோ இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், 4500 வருஷம் அமைதியில் இருக்குது. அதனால தான் அந்த மதம் கவர்ச்சியாக இருக்குது. மற்ற இந்து தர்மம், கிறிஸ்தவ தர்மம், முஸ்லீம் தர்மத்தை விட அந்த தர்மங்கள்லாம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே இந்த ஒரு அமைதித்தன்மை தெரியுது இல்லையா? ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க அமைதியில் இருந்தவங்க. பாபா சொல்கிறாரு, நாம் சுகத்திலும் சாந்தி ரெண்டுத்துலேயுமே இருக்கிறோம், அவங்கள மாதிரி நாமளும் அமைதியாக இருக்கணும், அங்கேயே உட்கார்ந்துக்கணும்னு மனிதர்கள் சொல்கிறதுனால மட்டும் கிடைச்சிடாது. அழிவற்ற நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு, இதில் மாற்றம் ஏற்பட முடியாது இல்லையா? இல்லை எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு முக்தி தான் வேணும், நான் பிறக்கவே விரும்பலை அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் அப்படி ஒன்றும் நடக்காது இல்லையா? நாம் சுகத்திலும் இருக்கிறோம், அமைதியிலும் இருக்கும். சரி, ரெண்டுமே இருக்கும் சொர்க்கத்தில். அது இல்லாமல் முக்தி தாமத்தில் இருக்கும்போது தான் அமைதியாக இருக்கிறோம். ஸோ அவங்க மட்டும்தான் பரந்தாமத்தில் இருப்பாங்க 4500 வருஷம், அப்படி கிடையாது. 4500 வருஷம் அவங்க இருக்கலாம், பட் நம்மளும் அங்கே இருக்கிறோம். மற்றபடி அங்கேயே உட்கார்ந்துன்னு இருக்கிறன்றது வந்து அது கிடைக்காது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது கிடைக்காது இல்லையா? வள்ளலார்லேருந்து நிறைய பேர் அங்கேயே இருக்கணுன்றது தான் தீவிர முயற்சி பண்ணாங்க, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது. எல்லாரும் மறுபிறவி வந்து தான் ஆகணும். அழிவற்ற நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு, இதை மாற்றவே முடியாது. நாடகம் எடுத்தாச்சு, என்ன தான் உங்களுக்கு பிடிக்காத கிளைமேக்ஸ் அதில் இருந்தாலும் எத்தனை தடவை அந்த சீடியை போட்டாலும் அதுதான் வரும். அதேமாரி எடுத்த நாடகம்ப்பா, இது மாற்றம் ஏற்படவே முடியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு பிரதர் கால் பண்ணார் சவுதி அரேபியாவிலேருந்து. அவர் சொல்கிறாரு அவருக்கு வந்து நடக்க போகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுட்டு தான் துல்லியமாக நடக்குதான். அந்த போட்டிருக்கிற கலர் ட்ரெஸ்லேருந்து அந்த சம்பவம் நடக்கும்போது கூட இருக்கிற ஆள்லேருந்து அப்படியே ஒரு சினிமா மாதிரி அப்படியே டக் டக் டக்குன்னு ஒரு கனவா, அது கனவுன்னு கூட சொல்ல முடியாதுன்னா தூங்க போகிறதுக்கு முந்தைய ஸ்டேஜ். நமக்குமே அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பாபா நிறைய டச் பண்ணுவார் இல்லையா. ஸோ அது மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளாஷாக, அதாவது ஒரு படம் ஃபார்வர்ட் பண்ணால் அப்படியே டக் 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 டக்குன்னு போகுமே அந்த மாதிரி போகுதான். ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பையனை அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் பிடிக்காதான் அந்த பையனை பார்த்தாலே, 2வது 1வது படிக்கும்போது. இப்போ பெரியவர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு தெரியுதான் அந்த பையனுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இதனால தான் அப்போவே பிடிக்கல. ஸோ இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு இது வரைக்கும் எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு பிரதர், இப்போ அந்த பையன் கூட எனக்கு பிரச்சனை வரப்போகுது, அது எனக்கு காட்டிட்டாரு பாபா, அது மாறுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பதில் சொல்கிறது? ஒரு சந்தோஷம் நடக்குது, அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். பிரச்சனைன்னு கேட்குறாரு இல்லையா. சரி நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க, முரளியை ரெகுலராக கேளுங்க, உங்களுக்கே புரியும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு ஆனால் நாடகப்படி எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது, நடந்தது கண்டிப்பாக நடந்தே தீரும். அமைதிக்காக இயங்குறவங்க தான் பலர் இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, சூப்பராக சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு சுகம் கிடைச்சதை விட உங்களுக்கு அதிகமாக அமைதி கிடைக்குதுன்றார். சுகம் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 2500 வருஷம் தான் கிடைக்குது. 4500 வருஷம் அவங்களுக்கு அமைதி கிடைக்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம அமைதியை எழுந்துடுறோம். ஆனால் அந்த அமைதியை அவங்க அனுபவம் பண்ண முடியாது, அதுதான் பெரிய விஷயம். பரந்தாமத்துலேருந்து எதுவுமே அனுபவம்லாம் ஆகாது, ஒரு பிணம் மாதிரி தான், அது ஒரு பெருமையும் கிடையாது. ஆனால் பாபா சொல்கிறார் அமைதி கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் தான் சுகத்தையும் அடையிறீங்க, அமைதியும் அடையிறீங்க. மற்றபடி இந்த கலியுக இறுதியில் அல்பகால சுகம்தான் இருக்குது, இங்கே அமைதியே கிடையாது. எனக்கு பேரே துக்கதாமம் வச்சு, துக்கதாமத்தில் எங்கேருந்து அமைதி கிடைக்கும்? மற்றபடி நீங்கள் காட்டுக்கு போய் உட்காந்துட்டாலும் அமைதி கிடச்சிடாது. ஒருவேளை அங்கே மட்டும் அமைதி கிடைக்கிற மாதிரி இருந்தால் அங்கேயே இல்லை உட்காந்துடணும். அப்புறம் எதுக்கு நாட்டுக்கு வராங்க, வந்து இவ்வளோ கட்டடங்கள் கட்டுறாங்க? அப்போ அங்கே கிடைக்கலன்னு தானே அர்த்தம். அமைதியை தேடி தானே காட்டுக்கு போனீங்க, அப்புறம் எதுக்கு நாட்டுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ஆனவொடனே அப்படியே மடம் அதெல்லாம் கட்டி ஃபேமஸ் ஆயிடுறாங்கல்ல. அப்போ அமைதி அங்கேயும் கிடைக்கல. ஆனால் சத்தியுகத்தில் அமைதியோ அமைதி தான். கடைசியில் வர்றவங்க இங்கே அசாந்தியோ அசாந்தி என்பதை உணர்வார்கள். தான் அமைதியாக இருப்பதாகவும் மற்றவர்கள் அசாந்தியுடன் இருப்பதாகவும் நினைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் மிகவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்குது. 21 இது வந்து மிகப்பெரிய ரகசியம். அதுதான் இல்லையா, நல்லா சண்டை வந்தாலும் ஒரு சில சொல்லுவாங்க எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அஞ்ஞானிகள். அப்போ அவங்களுக்கு தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை. நான் அமைதியாக இருக்கேன், அவங்க என்ன சம்மந்தமே இல்லாமல் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க, உலகமே டென்ஷனாக இருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியுன்றாரு. ஏன்னா இவங்க வேற ஒரு லெவலில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு இப்போ நம்ம பாபா குழந்தைய பக்காவாகும்போது நமக்கும் அது தெரியுது இல்லையா. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா அப்போ தான் வந்தே இருக்கிறாங்க. அசாந்தினாலே என்னன்னே தெரியாதவங்க திடீர்னு வந்து அசாந்தி நிறைஞ்ச உலகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் சிவபாபாவுக்கும் தெரியுது, அவரும் அங்கேருந்து தானே வர்றாரு இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு மறுபடியும் அங்கே போயிடுறாரு. அதனால தான் உடனடியே தெரியுது, அவருக்கு வைப்ரேஷன் தெரியுது, எல்லாமே தெரியுது. இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி நமக்கும் தெரியும் ஒரு டைமில், வாயே திறக்க தேவை, ஆனால் தெரியும். அப்போ தான் நம்ம அந்த எண்ணத்தின் சக்தி, அமைதி சக்தி தான் நம்மளது. அமைதியின் மூலமாக தான் அந்த எண்ணத்தை நம்மளால் கேட்ச் பண்ண முடியுது. அதுக்கு தான் பாபா ட்ரைனிங் கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே ஜீவன் முக்தி கிடைக்குது. 21 பிறவிக்கு நீங்கள் ராஜ்யம் செய்கிறீங்கன்னா
அமைதியாக ராஜ்யம் செய்கிறீங்கன்னா அமைதிக்கு மற்ற தர்மத்தினர் எல்லாரும் லேட்டாக வராங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரே வழியில் ராஜ்யம் செய்ய முடியுது. இல்லைன்னா 2 வழி 3 வழி ஆயிடுச்சுன்னா ராஜ்யம் செய்ய முடியாது. அவங்க அது வரைக்கும் மேலே பரந்தாமத்தில் இருப்பாங்க, சாந்தியில் இருப்பாங்க. சிலர் சத்தியுகத்திலேயோ திரேத்தா யுகத்திலேயோ கடைசியில் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட அவங்க சாந்தி தாமத்தில் தான் இருப்பாங்க. சூப்பர் இல்லையா? சத்தியுகத்திலேயோ திரேத்தா யுகத்திலேயுமே கூட கடைசியில் வராங்கல்ல, அப்போ அது வரைக்கும் அவங்களுமே சாந்தி தாமத்தில் தானே இருப்பாங்க. அங்கே எந்த துக்கமும் கிடையாது. பிறகு வரிசைக்கிரமமாக வருவாங்க, கணக்கு வழக்கு இருக்குது இல்லையா? ஸோ சாந்தி தாமத்துலேயும் துக்கம் கிடையாது, சுகதாமம் சத்தியுகம் திரேதாயுகத்துலேயும் எந்த துக்கமும் கிடையாது. ஆனால் அவங்க கணக்கு வழக்குப்படி எப்போ வரணுமோ அப்போ தான் வருவாங்க. விஞ்ஞானம் இல்லையா, இப்போ எந்த அளவுக்கு பாவத்தை எரிச்சாங்களோ அதை வச்சு தான் அங்கே வருவாங்க. முன்னாடியே பிறவி எடுக்கிறாங்களா பின்னாடி எடுக்கிறாங்களான்றதெல்லாம். விஞ்ஞானம் செம்ம ஸ்பீடாக இருக்குதுன்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. அப்போ நாளுக்கு நாள் டெக்னாலஜி எப்படி வளருது பாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட பயங்கர வேகமானது நம்மளுடைய அமைதி சக்தி தான்ட்டு நாம் சொல்கிறோம். பாபாவின் நினைவின் மூலமாக தான் சக்தி கிடைக்கிது. அந்த விஞ்ஞான சக்தியின் மூலம் மேலே சந்திர மண்டலம் வரை போகிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வினாடியில் சூரியன் சந்திரனை எல்லாம் தாண்டி மேலே போயிடுறீங்க பரந்தாமத்துக்கு. ஏன்னா சூக்ஷ்மவதனம் மூலவதனத்துக்கும் மேலே எதுவுமே கிடையாது, டாப்பே தொட்டுடுறீங்க. சூரியன் சந்திர மண்டலத்தையும் விட மூலவதனம் சூக்ஷ்மவதனம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது. யாருக்கும் அப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியறதே கிடையாது. இதெல்லாம் விஸ்தாரமான விரிவான விஷயங்கள். சூப்பராக சொல்றாரு பாருங்க. விஞ்ஞானத்தில் வேகம் இருக்குதுன்றாங்க, நாம் சொல்கிறோம் அமைதியில் தான் வேகம் இருக்குது. அமைதியாக உட்காந்தா ஒரு செகண்டில் நம்ம ஆத்மா ஜெட்டு சல்லுன்னு பரந்தாமத்துக்கே போயிடுது. அது ஒரு மாதாஜிக்கு அப்படியே படுத்துட்டு யோகா பண்ணுறாங்க, அப்படி படுத்தோடனே சல்லுன்னு ஆத்மா பிரிஞ்சு சருன்னு செம்ம ஸ்பீடாக போகுதுன்றாங்க. அந்த சகப்பு கலரில் அந்த பரந்தாமையுமே தெரியுது பிரதர், ஆனால் உள்ளே போக முடியல, என்னுடைய உடம்பையும் நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. இப்போ எவ்வளோ ஸ்பீடு, எந்த ஜெட்டு போகும் அவ்வளோ ஸ்பீடில் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பாபா இப்பயே ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த டைம் வந்துடுச்சு, குழந்தைங்க பயப்படக்கூடாது, உடம்பு விடுறதுக்கு பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ பாபா சொல்கிறாரு கரெக்டு தான், விஞ்ஞானத்தின் வேகத்தை விட இது வேகம் அதிகம். இது இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும்னா, அஞ்ஞானத்தில் இருக்கும்போது ஒரு மாதாஜி சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ப்ரெஷர் ஆகிடுதுன்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க, ஃப்ரீயாக விடுங்க, எதையும் டென்ஷனாக எடுத்துக்காதீங்க. அவங்க டாக்டர்கிட்டே சண்டை போடுறாங்க. நான் டென்ஷன் ஆகணுமா ஆகக்கூடாதான்னு நீ சொல்ல தெரியல, நீ மாத்திரை கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் அவன்கிட்ட போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ பாருங்க, இப்போ விஞ்ஞானம் தோத்துருச்சு தானே. அந்த மாத்திரையை சாப்பிட்ட அப்புறம் தான் சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ பாருங்க, விஞ்ஞானம் மாத்திரை ஒன்றும் அவங்களுக்கு அமைதியை கொடுக்கல. இப்போ அமைதியின் சக்தி தான் அதை விட உயர்ந்தது. இங்கே வேகத்தை சொல்கிறாங்க, பட் எல்லாத்துலேயுமே அமைதியின் சக்தி தான் உயர்ந்தது இல்லையா? ஸோ ரொம்ப உயரத்தில் இருக்கிற சூக்ஷ்மவதனா, அதையும் விட உயரத்தில் இருக்கிறது மூலவதனா, அதுக்கும் மேலே எதுவுமே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு வினாடியில் நீங்கள் போயிடுறீங்க. சூரிய வம்சி ராஜா ராணி ஆகிறதுக்கான அதிர்ஷ்டம்
இல்லை அப்படின்னா எதையுமே புரிஞ்சிக்க முடியாது, யாருக்கும் அவங்களால புரிய வைக்கவும் முடியாது. என்னிடத்தில் முக்தி ஜீவன் முக்திக்கான ஞானம் இருக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஜனகருடைய உதாரணமும் இருக்குது. எல்லோரையும் அவர் சிறையிலிட்டார். இந்த நேரத்தில் ராவணன் அனைவரையும் சிறையில் அடைச்சிட்டான். ஸோ இந்த கதை என்னன்னு தெரியல. ஆனால் அடிக்கடி பாபா சொல்கிறார், ராஜயோகம் தெரியாதவங்க எல்லோரும் சிறையில் அடைச்சிட்டாராம் ஜனகர். அது என்ன கதைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. சரி, இப்போ பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் ராவணன் எல்லாரையுமே ஜெயிலில் அடைச்சிட்டான். ஸோ அதோடைய நினைவாக தான் அங்கே ராஜயோகம் தெரியாதவங்கள எல்லாம் ஜனகர் ஜெயிலில் அடைச்சிட்டதாக காட்டியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ ராவணனுடைய ஜெயிலில் யார் இருப்பா? ராஜயோகம் தெரியாதவங்க தான் இருப்பாங்க. நம்ம தான் ரிலீஸ் ஆகிட்டோம் இல்லையா, வெளில வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை. அதுதான் வாங்க அப்படின்னு சொல்கிறார். ராமர் எல்லோரையும் விடுவிக்கிறார். ராவணனுடைய ஜெயிலிருந்து எல்லோரையும் ரிலீஸ் பண்ணி ஜீவன் முக்தி கொடுக்கறதுக்காக தந்தையின் மூலம் நீங்களும் இப்போ நிமித்தமாகி இருக்கீங்க. பாபாவுடைய வேலை என்னமோ அதுதான் உங்கள் வேலையும். எல்லோரையும் பந்தனத்திலேருந்து விடுவிக்கிறது, ராவணன் ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதுக்கு தான் நம்மளை பொறுப்பாக்கி இருக்கிறார் பாபா. சிவசக்தி அப்படிங்கிற உங்களுடைய பேர் அதனால தான் பிரபலமாக இருக்குது இல்லையா? இயக்கம் பேரே இருக்குது, அரசியல் இயக்கம் சிவசேனா அந்த மாதிரி. இந்த நாடு அது காரணம் என்ன? எல்லோரையும் ராவணனுடைய ஜெயிலில் இருந்து விடுவிச்சதுனால. இந்த நாடகத்தில் உங்களுடைய பேர் கடைசியில் தான் பயங்கர ஃபேமஸ் ஆகும். நேற்று வானிலையும் இது சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ தெரியாது, இப்போ குப்தமாக இருக்கிறீங்க. கடைசியில் உங்கள் பேர் எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும், எல்லாம் உங்களை அப்படி மகிமை பாடுவாங்களாம். ஏன்? அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பொறுத்துட்டு இருந்ததுனால. எப்போ பாபா வந்தாரோ அப்பொழுதுலேருந்து தாய்மார்களின் பதவியும் உலகத்தில் மிகவும் உயர்ந்ததாயிடுச்சு. அது வரைக்கும் பெண்ணை தாழ்த்தி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெண் விடுதலை அது இதுன்னு எல்லாமே நடக்குது. இது எல்லாமே பாபா வந்ததுனால நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏதோ தந்தை பெரியார் வந்ததுனால நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? பாபா மறைமுகமாக இருந்து பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. தந்தை பெரியார், அம்பேத்கர் எல்லாமே பாபா வந்தப்புறம் தானே வந்தாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வரல? பாபா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் தாய்மார்களின் பதவி உயர்வாக இருந்துச்சு. அங்கெல்லாம் பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடுவாங்க. ஆனால் இங்கே பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பாலை வச்சு கொண்டுடுவாங்க. அப்படி தானே? அந்த நிலைமை தானே இருந்துச்சு. இப்போவும் இருக்குது ஒரு சில இடத்துல மட்டும். பட் அப்போ பெரும்பாலும் இருந்துச்சு. தலைகீழாக்கிடுறாங்களாம். பெண் குழந்தை பிறந்தாலே வீடே ரெண்டாக்கிடுறாங்களாம். மறுபடியும் பொண்ணா அந்த மாதிரி ஆயிடுது. பிறந்த நாள் கூட கொண்டாடுறது கிடையாது. ஆண் குழந்தை பிறந்தா தான் சாக்லேட்டாம், பெண் குழந்தை பிறந்தா அது ஒரு துக்கமான வீடு மாதிரி ஆயிடுதான். கன்னிகைகளுக்கு கண்ணையான்னு சிவபாபாவுடைய மகிமை தான் பாடப்பட்டிருக்குது இல்லையா? கன்னிகைகளுக்கு கண்ணையா, இறைவன் தான் உங்களை உயர்த்துறார். உண்மையிலே நீங்கள் எல்லோருமே கன்னிகைகள் தான். இது உங்களுடைய புது பிறப்பு. மற்றபடி படிப்பு வரிசை கிரமமாக இருக்குது. சூப்பராக சொல்கிறார் இல்லையா? நீங்கள் தாய்மார்களாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலுமே நீங்களும் கன்னிகைகள் தான். ஏன்னா இது புது பிறப்பு தானே. புதுசாக பிறந்திருக்கிறீங்களா? மர்ஜீவ வாழ்க்கை, பெண்ணாக பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய கண்ணையாண்ணா உங்களை பந்தனத்துலேருந்து விடுவிச்சு உயர்த்துறேன் அப்படிங்கிறார்.
சூப்பர் இல்லை? வழக்கமாக எல்லோரும் ஆண் ஆத்மாக்கள் எல்லாம் ஆண் சகோதரர்கள் மாதிரி. இப்போ நீங்கள் எல்லோரும் கன்னிகைகள்னு இது ஆக்சுவலாக ஒரு 2-3 வானிலே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். ஸோ அது தொடர்ந்து சொல்லும்போது தான் பாபா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு புரியுது. ஏன்னா இது உங்களுடைய புது ஜென்மம். அப்போ நீங்கள் பெண் தான், அப்போ நீங்கள் கன்னிகை தான். சூப்பர் இல்லையா? மற்றபடி படிப்பு வரிசை கிரமமாக இருக்குது, அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ப மாதிரி. ஆத்மா சின்னதாவோ பெருசாவோ ஆகாது, அது எடுக்கிற சரீரம் தான் சின்னதுலேருந்து பெருசாகுது. சிலர் இந்த விஷயத்தெல்லாம் உடனே புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பாபா சொன்ன மாதிரி சூரிய வம்சத்தை ராஜ பதவி அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லாதவங்களால இதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஜீவன் முக்தி, ஜீவன் பந்தனம், இந்த ரெண்டுமே இந்த ஸ்தூல உலகத்துக்கான விஷயங்கள். ஜீவன் முக்தி இங்கே தான் நடக்குது ஸ்தூல உலகத்தில், ஜீவன் பந்தனமும் இங்கே தான். சத்தியுகம் திரேதாயுகம் ஜீவன் முக்தி வாழ்க்கையிலே ஆக்சுவலாக இங்கே எல்லாமே ஜீவன் முக்தின்னு சொல்லிட்டாரு. சத்தியுகம் திரேதாயுகம் மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். முதல்ல வந்தால் ஜீவன் முக்தி தான், அடுத்தது ஜீவன் பந்தனம். ஸோ ஸ்தூல உலகத்தில் தான் இது நடக்குது, சூக்ஷ்ம உலகத்திலே நடக்கலை, பரந்தாமத்திலையும் நடக்கலை. சத்தியுகத்திலிருந்து ஜீவன் முக்தி ஸ்டார்ட் ஆகிடும், பிறகு துவாபர யுகத்திலிருந்து ஜீவன் பந்தனம் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ எல்லாருமே சுகத்தை மறந்துட்டாங்க. ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லாங்களே, நான் சிரிச்சே ரொம்ப வருஷம் ஆகுதுன்ட்டு. அந்த மாதிரி எல்லாருமே உண்மையான சுகம்னா என்னன்றதே மறந்துட்டாங்க, துக்கத்தில் தான் விழுந்து கிடக்குறாங்க. இப்போ பாருங்களேன், ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வரலன்னா செம குஷி. அப்படின்னு என்ன அர்த்தம்? டீச்சரை துக்கமாக பார்க்குறாங்க. அந்த துக்கம் இல்லாத நேரத்தை தான் அவங்க குஷின்னு நினச்சிக்கிறாங்க. இது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கூட சொல்லுவார் இல்லையா, துக்கம் இல்லாத நேரத்தை நீங்கள் குஷின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ உண்மையான குஷினா என்னென்னு தெரியல. அப்போ ஏன்னா எல்லாம் மறந்துட்டாங்க, 2500 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் மறந்துட்டாங்க. எல்லாம் துக்கத்தில் தான் விழுந்து கிடக்குறாங்க. யாருமே எனக்கு 21 பிறவிக்கான சுகத்தை நான் அடைஞ்சேன்னு சொல்கிறவங்க கிடையாது, மறந்துட்டாங்க அதை. அதனால் என்ன சொல்கிறாங்க, இன்பம் துன்பம் இறைவனின் நீதி ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதின்னு பாட்டை எழுதிட்டாங்க. ஸோ இன்பமும் துன்பமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் வெறும் இன்பம் மட்டும் இருந்துச்சுன்றதே மறந்துட்டாங்க. இப்போ ராவண ராஜ்யமாக இருக்கிற காரணத்தினால உடம்பும் அழுக்காயிடுச்சு, அதனால் ஊறப்பட்ட நோய். ஆனால் சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லாததுனால நீங்கள் எடுக்கிற ஆடை கூட, அதாவது உடல் கூட எப்படி அசுத்தமாக ஆக முடியும்? அதனால் அதுவும் தூய்மையாக இருக்கும். ராவணனே இல்லை, ஆத்மாவும் தூய்மை, உடலும் தூய்மை. அதனால் எந்த நோயும் அங்கே வராது. அதுதான் யோக பலம் போக பலம்னு பாடப்பட்டிருக்கு. அங்கே யோக பலத்தின் மூலம் குழந்தைங்க பிறக்கும். நீங்கள் சடங்குகளை அறிவீர்கள், மற்றவர்களுக்கான விஷயமே கிடையாது. அமெரிக்கர்களின் வழக்கங்களை அவங்க தான் அறிவாங்க. நாம் நம்முடைய வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் சத்தியுகத்தில் வாழக்கூடியவங்க, அங்கே நம்மளுடைய வழக்கங்களே புதுசாக இருக்கும், அதன்படி தான் நாம் நடப்போம். கல்பத்துக்கு முன்பு நீங்கள் நடந்தது மாதிரியே தான் திரும்பவும் சத்தியுகத்தில் புது பழக்க வழக்கங்கள் இருக்கும். சங்கமயுகமே சத்தியுகத்துடைய ஆரம்பம் தான். கரெக்டாக ஞானத்தை புரிஞ்சு அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு இருந்தா அப்போ என்ன ஆகும்? இப்போவே புது பழக்க வழக்கம் தானே. மற்றவர்களுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லை, பக்காவாக ஆகாட்டினாலுமே கூட வித்தியாசம் இருக்குது. அப்போ பாபா சொல்கிறாரு, அமெரிக்கர்களுக்கு தான் அவங்க பழக்கம் தெரியும், அதேமாரி தேவத ஆத்மாக்களுக்கு தான் அவங்க பழக்கம் தெரியும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே எல்லாமே யோக பலம் இல்லையா, போக பலம் கிடையாது. ஸோ அங்கே குழந்தையே யோக பலத்தில் தான் பிறக்குது. அப்போ அங்கே சத்தியுகத்தில் நம்மளுடைய பழக்க வழக்கமே புதுசாக இருக்கும், அதன்படி தான் நாம் நடப்போம். கல்பத்துக்கு முன்னாடியும் நாம் அப்படி தான் நடந்தோம். எது நடந்திருக்குமோ அதுவே தான் இப்போவும் மறுபடியும் நடக்கும். குழந்தைங்க
டிரான்ஸில் சென்று அந்த சத்தியுகத்தின் பழக்க வழக்கங்களை பார்த்துட்டு வராங்க. இருந்தாலும் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்யணும், இப்போவே பண்ணணும். அங்கே போனால் பழக்கம் எல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் இருக்கிற மாதிரி அங்கே பிறக்கிற குழந்தையும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் தான். பட் உயர்ந்த பதவி அடையணும்னா இப்போவே முயற்சி செய்யணும். பழக்க வழக்கத்துக்கு தான் முயற்சி செய்யணும். ஐயோ சத்தியுகத்தில் ஹிந்தி தான் பாஷை, நான் இப்போ ஹிந்தியை கற்றுக்கிறேன். அது நீங்கள் அங்கே பிறந்தா ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி தான் பேசுங்க. அங்கே ஹிந்தியே அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் பழக்க வழக்கங்கள் மாற்றுறதுல அதில் கவனம் இருக்கணும். மற்றது உடையை மாற்றிக்கிறதுல, மொழியை மாற்றிக்கிறதுல, அதனால் எதுவுமே ஆக போகிறது கிடையாது. பழக்க வழக்கம் மாறலைன்னா எல்லாமே வேஸ்ட். அதுலேயும் உயர்ந்த பதவி அடையணும்னா முயற்சி செய்யணும். அதுதான் டிரான்ஸில் போய் நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ கல்பத்தில் முன்னாடி நடந்தது மறுபடியும் நடக்கும். ஸோ அது மாதிரி டிரான்ஸில் போய் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னவங்களே இப்போ எல்லாருமே இங்கே கிடையாது. அப்போ பார்த்துட்டு வந்ததுனால எந்த நன்மையும் கிடையாது. அதனால் காட்சி பார்க்கறதுல ஆசை வைக்காதீங்க, அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாதுன்றார். பாபா விட்டு போனதுக்கப்புறம் அவங்க காட்சி பார்த்தா என்ன, பார்க்கறதுனா என்ன? இப்போ காட்சி பார்க்கறது ஒன்றும் உங்களுடைய முயற்சியின் அளவுகோல் கிடையாது. ஞானத்தின் அளவுகளோ, யோகத்தின் அளவுகளோ, தாரணையின் அளவுகளோ கிடையாது. நாடகத்தில் பதிவாயிருக்குது, அது நடக்குது, அவ்வளோதான். வேணால் முந்தைய ஜென்மத்தில் வேணால் அது மாதிரி காட்சி பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதனால் கிடச்சிருக்கலாம். இப்போ பாபா ஏன்னா அம்மா எவ்வளோ பெரிய ஞானேஸ்வரி, அவங்களுக்கு ஒரு காட்சி கூட கிடைக்கலன்றார் பாபா. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவங்க என்ன தாழ்வானவங்கள? இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் படிப்பு தான். காட்சி பார்க்குறது, அற்புதம் நடக்கிறது கிடையாது. யோகா மற்றும் ஞானம். யோகான்னா பாபாவை நினைவு செய்யுது, ஞானம்னா இந்த சக்கரத்தை புத்தியில் சுற்றுறது. சக்கரம் தான் இங்கே விளக்குறது முரளியில். ஸோ அந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும், பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா அதில் ஞான பாயிண்ட் இருக்கும். பாபாவோட இணைஞ்சு ஒளியாகவும் அனுபவம் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ஞானத்தை வைத்து தான் அது வடிவமைக்கப்படுது. பவர்ஃபுல் யோகா ப்ராக்டிஸ்னு போடுறோம் இல்லையா, அதெல்லாம். ஸோ அதை அவசியம் பண்ணுங்க, கேட்குறது கிடையாது. அது கேட்டதை தாரணைக்கு கொண்டுட்டு வரணும். இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் இது ரொம்ப ஈஸி தான், என்கிட்ட நீங்கள் வரணுன்னா என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். தூய்மையானா என்கிட்ட வந்துடுவீங்க இல்லையா? மனிதர்கள் இறக்கிற தருவாயில் ராம் ராம்னு சொல்லுங்கன்னு சொல்லப்படுறாங்க. எந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன் இறக்கும்போது ராம் ராம்னு சொல்லணும்? சும்மா ராம்னு சொன்னாலே போயிடுவாங்களா சொர்க்கத்துக்கு? அர்த்தம் தெரியல அவங்களுக்கு. ஸோ இந்த கலியுக இறுதி தான் இறக்கும் தருவாய் எல்லோருக்குமே. ஸோ இப்போ ராமரின் நினைவு, அதாவது சிவபாபாவுடைய நினைவில் இருங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவர்கிட்ட போக முடியும். அவர்கிட்ட போகணும்னா அவர் நினைவில் இருக்கணும்னு அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணர்னு சொல்லிட்டாலே ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கெல்லாம் யாரும் போயிட முடியாது. அதேமாதிரி ராம் ராம்னு சொன்னால் சிவபாபா இருக்கிற இடத்துக்கு போகவும் முடியாது. உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு பாபா வரணும். ஒரு தந்தை தான் உங்களை அழைச்சிட்டு போகிறது. அதனால் அவரைத்தான் நினைவு செய்யணும். அவரை நினைவு செஞ்சாதான் விகர்மங்கள் விநாசமாகும். விகர்மம் விநாசமாகாமல் நீங்கள் எப்படிப்பா திரும்பி போவீங்க இல்லையா? ஸோ தூய்மையானாதான் அவர்கிட்ட வருவீங்க. அதுக்கான வழி அவரே வந்து சொல்லி கொடுக்குறார். இப்போ எல்லோருக்குமே கடைசி நேரம், பிறகு அவங்கவுங்க நேரத்தில் மீண்டும் வருவீங்க நடிக்கிறதுக்கு. இந்த கருத்தை தாரணை செய்யணும், குறிப்பு எடுக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? பாபா சொல்கிறார். ஸோ இதெல்லாம் குறிப்பு எடுத்து திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது தான்
நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது நல்ல நல்ல கருத்துக்கள் வரும். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்போ எழுதினாலும் திரும்பி பார்க்கணும். நிறைய பேர் எழுதுறாங்க ஆனால் பார்க்கறது இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காரு. இப்போ ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ அது ஈஸியாக இருக்குது. அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வீடியோ பார்த்து பாபா குழந்தை ஆகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆதி வீடியோ, ஜனவரி மாதத்து வீடியோ, அதாவது 2014 வீடியோ, அதுலேருந்தே பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப குஷியாக இருக்கும். நானும் சமீபமாக அதுமாரி ஒரு வீடியோ கேட்டோம். வா, இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தோணுது. ஸோ அப்போ அது மாதிரி நம்ம கேட்கலாம். டெக்னாலஜி அதுவும் கொஞ்ச நாள் தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் டெக்னாலஜியும் எல்லாமே போயிடுன்றார், கரண்ட்டே இருக்காதுன்றார். ஸோ இருக்கும்போதே அதை யூஸ் பண்ணுங்க, குறிப்பேடுங்க. அதை கேட்க நமக்கு நிறைய பாயிண்ட் வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி சொன்னதுலே ஒரு சில பாயிண்ட் நான் அதை வச்சு தான் சொன்னேன். ஸோ உங்கள் பாவத்தை அழிச்சா தான் நீங்கள் அந்த பாவமற்ற உலகத்துக்கு போக முடியும், முக்தி தாமத்துக்கு. ஏன்னா இப்போ எல்லோருக்குமே கடைசி நேரம், தாரணை செய்யணும், இதை புரிஞ்சிக்கணும், குறிப்பு எடுக்கணும். பாபா நேற்று சொன்னார் இல்லையா, எல்லாம் அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட போவாங்க. ஆனால் நீங்கள் பொறுமையோடு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாமே முடியத்தான் போகுது, வாங்க அப்பாவை சந்திக்கலாம், மதுபனுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் அமைதியாக செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறார். அது போர் மூழும் பொழுது தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்களாம், அவங்களுடைய புத்தியின் பூட்டு திறக்குமா. நீங்கள் மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். பாருங்க, மம்மா ஒருபோதும் யாரையுமே தொந்தரவு செஞ்சதே கிடையாது. பா, எவ்வளோ சூப்பர் இல்லை? யாரையுமே தொந்தரவு செய்யலை. பலரது ரிப்போர்ட் அதிகமாக வருது, தொந்தரவு கொடுக்குறாங்கன்ட்டு, நடத்தை சரியில்லைன்ட்டு. பரமபிதா பரமாத்மாவே உங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா எவ்வளவு புத்தி வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் நடத்தை எவ்வளோ பக்காவாக இருக்கணும். கடவுள்கிட்ட நேரடியாக படிக்கிறீங்கன்னா நல்ல நடத்தை உள்ளவர்கள் மேலே தான் எல்லாருடைய அன்பும் இருக்கும். ஆனால் சிலர் அதிக தொந்தரவு செய்கிறாங்க, தன்னை தானே வருத்திக்கிறாங்க, அதனால் பதவியும் குறைஞ்சிடும். இந்துக்கள் தங்களை தாங்களே வருத்திக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்த ஈஸ்வரனை சர்வவியாபின்னு சொன்னதுதான் தன்னைத்தானே வருத்தி கொள்வதாகும். அதனால தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் சர்வவியாபின்னு பகவான் சொன்னதாக சாஸ்திரங்கள்ல காமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் ஒன்றும் உங்களை மாதிரி வருத்தி கொள்பவன் அல்லன்னு பகவான் சொல்றார். நான் நாய் பூனையிலெல்லாம் இருக்கிறேன்னா என்ன? நீங்க என்னை நிந்தித்து விட்டீர்கள். இதுவும் நாடகம், மீண்டும் அதே மாதிரி தான் நடக்கும். நல்லது, பாபா எங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டார் இல்லையா? ஸோ அம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கல. விகார பார்வை இல்லை, எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மைத்தன்மை வெளிப்படுது, அனைத்திலும் அன்பு, அனைத்திலும் இனிமைத்தன்மை வெளிப்பட்டது. ஆனால் குழந்தைங்களுடைய நடத்தை அப்படி இருக்க மாட்டேங்குது, சரியில்லை, நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா பகவானே கற்பிக்கிறாருன்னா எவ்வளவு புத்தி இருக்கணும். யாருக்கு நல்ல நடத்தை இருக்குதோ அவங்களுக்கு தான் எல்லோருக்கும் பிரியமானவர்களாக அவங்க தான் இருப்பாங்க. அவங்க மேலே எந்த கரையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் சிலர் பாபா எந்த விகாரன்னு சொல்லாமல் சொல்கிறார் இல்லையா? சிலர் நிறைய தொந்தரவு செய்கிறாங்க, அது தன்னைத்தானே வருத்திக்கிற மாதிரின்றார் இல்லையா? இப்போ விகாரத்தில் விழுறாங்க, காம விகாரத்தில் விழுறாங்கன்னா கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்குறாங்க, தன்னையும் தானே வருத்திக்கிறாங்க. ஸோ கோபம், பற்று எல்லாமே ஆக்சுவலாக இல்லையா? பற்றும் அப்படி தான், பேராசையும் அப்படி தான். நேற்று சொல்கிறாரு, உலகம் அழிய போது, அதாவது கண்ணுக்கு எதிராக சுனாமி இருக்கும்போது ஒருத்தன் காசு எண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம்.
பாபா சொல்கிறாரு, இருக்குது, எதிரியே இருக்குது விநாசம். ஏன் அழியக்கூடிய சோழிக்கு பின்னாடி போய் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற, அழியக்கூடிய செல்வத்தை சேர்க்கறதுல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேன்றார். ஸோ இந்த மாதிரி அகங்காரம், ஸோ இந்த மாதிரி 5 விகாரங்கள்னால தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் துக்கம் கொடுக்குறாங்க, அவங்களுடைய பதவி கண்டிப்பாக குறைஞ்சிடும். இப்போ இந்துக்கள் தன்னைத்தானே வருத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரின்றார். இப்போ இது பாபா வேறு அர்த்தத்தில் சொல்கிறாரு, பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று டச் வச்சு, நெருப்பு மேலாம் நடக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விகாரத்தில் விழுந்திருப்பாங்க போல இருக்குது முந்தைய ஜென்மத்தில் அல்லது அதே ஜென்மத்தில். அதுக்கு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறாங்க போல இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா நரகத்தில் வந்து நெருப்பில் போட்டு வறுத்து எடுப்பாங்கன்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியும் நடக்குது. ஃபயர் ஆக்சிடெண்ட்லாம் அப்படி ஆகிடுது, சிலிண்டர் வச்சு சாகுறாங்க, அதுவும் ஆகுது. அது இல்லாமல் இவங்களே போய் தீமிதி திருவிழாவில் போய் நடக்கிறாங்கல்ல, அதுலேயும் ஒரு கிராமத்தில் போனோம், அந்த கிராமம் பேர் தெரில, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு இருக்குது, நைட்டுலேருந்து குண்டம் வளர்ப்பாங்களாம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வர்றவங்க, ஏன்னா மற்ற ஊரில் தீமிதி திருவிழா கடற்கடன் போய் தண்ணியில் மேய்ச்சிட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போன அத்தனை பேர், ஆண்கள் பெண்கள் எல்லாம் அம்மான்னு துடிச்சுன்னு அப்படியே 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துடுறாங்க அங்கே. அந்த அளவுக்கு அது பயங்கரமான வேதனை கொடுக்குது. நெருப்புன்னு தெரிஞ்சே கால் வைக்கிறது. இங்கே பாபா குழந்தைங்க விகாரம்ன்றது நெருப்பு துக்கத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சே அதில் கை வச்சு துடிக்கிறதுடைய நினைவாகத்தான் அங்கே நடக்குது. அதான் இந்துக்கள் தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே இருக்கிறது அங்கே நடக்குது. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு ராஜபாக்கியத்தை கொடுத்த கடவுளையே எங்கும் நிறைஞ்சவன்னு சொல்கிறத மாதிரி அவரை நிந்தனைப்படுத்துறது என்ன இருக்குது? அதுதான் தன்னைத்தானே வருத்திக்கிறது. இப்போ இறைவனுடைய பேரை கெடுக்கிறீங்கன்னா என்ன ஆயிடுது? அதுக்கு தண்டனை உண்டு கண்டிப்பாக. அதனால தான் இந்த நிலைமை பாரதத்துக்கு வந்துச்சுன்றார். அப்போ அந்த மாதிரி பக்தி மார்க்கத்தின் ஞானத்தை பாபா குழந்தையாய் சொன்னீங்கன்னா எவ்வளோ பெரிய தண்டனை. அது பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாமல் சொல்லியே அப்படின்னா தெரிஞ்ச ஞானத்தை நம்ம மாற்றி சொல்லலாமா? அதான் பாபா சொல்கிறார், நானே சர்வவியாபின்னு சொன்னேன் அப்படின்ட்டு கடவுளே சொன்னாருன்னு சாஸ்திரங்களை எழுதி வச்சுட்டாங்க. நான் உங்களை மாதிரி வருத்தி கொள்பவன் கிடையாது. நான் என்னை பற்றி பொய் சொல்ல மாட்டேன். நான் என்ன நாய் பூனையில் இருக்கிறேன்? அவர் பெருமையாக சொல்லுவாங்க, இறைவன் எங்கும் நிறைந்தவர், இருட்டானவர். உலகம் ஃபுல்லாக இருட்டு தானே, சூரியன் வந்தால் தானே வெளிச்சம், அங்கே இல்லைன்னா என்ன இருக்குது? இப்படி ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறார், ஃபேமஸான யோகா கிளாஸ் நடத்துகிறவர் சொல்கிறார். ஸோ எல்லா இடத்துலையும் இருட்டு தான் இருக்குது. ஸோ இறைவன் இருட்டானவர் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறார், நான் அப்படியா இருக்கிறேன், எல்லா இடத்துலையுமா இருக்கிறேன், என்னை நிந்தனை செஞ்சுட்டீங்க, ஆனால் நாடகம் மறுபடியும் அதான் பண்ண போகிறீங்க அடுத்த கல்பத்துலேயும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவனை சர்வவியாபின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனைன்றார். அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்றார். உங்களுக்கு நீங்களே சாபம் வாங்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், எந்த தவறான நடத்தையும் இருக்கக்கூடாது. நல்ல குணங்களை தாரணை செய்யணும், மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நடத்தை, ஏன்னா இறைவன்கிட்டே நேரடியாக படிக்கிறீங்கன்னா என்ன மாதிரி நடத்தை இருக்கணும். ஸோ இதை மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிட்டுருக்கேன். நான் இறைமானவன், இறைவன்கிட்ட படிக்கிறேன்றதை என்னுடைய ஒவ்வொரு நடத்தையிலையும் நான் வெளிப்படுத்துகிறேன் இல்லையா? இந்த கான்வெண்ட்டில் இந்த குழந்தை படிக்குதுன்னு ஊரில் இருக்கிறவங்களும் சொல்லணுன்றதுக்காக கான்வெண்ட்டில் இருக்கிற டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ரோட்டில் போனாலும் நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும், வீட்டில் போனாலும் இங்கிலீஷில் தான் பேசணும். அப்போ ஐயோ என் பையன் அங்கே படிக்கிறான்ப்பா, வீட்டில் கூட இங்கிலீஷில் தான்ப்பா பேசுது அப்படின்றாங்க. அப்போ இறைவன்கிட்ட படிக்கிறீங்க, எந்த மொழி பேசணும்? தெய்வீக குணன்ற மொழியில் பேசணும். அதுதான் உங்களுடைய மொழி. செம ப்ராக்டிஸ் இல்லை இது? சரி, சூப்பர். இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும்.
ஈஸ்வரி விஸ்வவித்யாலயாவில் படிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியணும். எப்படி தெரியணும்? என்னுடைய நடத்தையின் மூலமாக, என்னுடைய அந்த பொறுமையை. பாபா சொல்ற வெட்டு குத்து நடக்கும்போது தைரியமாக இருக்கணும், அதே நேரத்தில் பொறுமையாக புரிய வைக்கணுன்றார். ஸோ அந்த மாதிரி தெய்வீக குணங்கள் வெளிப்படணும். நல்ல குணத்தை தாரணை செய்யணும். அம்மா பாபா ஃபாலோ பண்ணணும். பாபாவுடைய பேர் கெட்டு போகிற மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பாருங்களாம், அம்மா கிட்ட கோர்ட்டில் எங்கும் நிறைந்த இறைவன் மேலே சத்தியமாகன்னு சொல்லி சத்தியம் பண்ணுன்னு கீதையை வைக்கிறாங்க. அதுக்கு அம்மா கேட்குறாங்க, இறைவன் எங்கும் நிறைஞ்சவர்னு உங்களுக்கு தெரியுமா? சூப்பராக இருந்த. இப்போ ஸ்ரீமத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கும் நிறைந்தவர்னு சொல்லி தான் உங்கள் வாழ்க்கை கீழே போச்சு. அங்கே எங்கும் நிறைஞ்சவர்னு சொல்லிட்டாலே மிகப்பெரிய பாவன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால் கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன கோர்ட்டை அவமானப்படுத்துறீங்களா? அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. வராங்க, ஆனால் பாபா டச் பண்ணி டக்குன்னு நின்றுடுறாங்க. அப்படியே நின்றுட்டாங்க. சரி, நின்றுட்டாங்க இல்லையா? அதுதான், அதுக்கும் பயப்படாமல் இருக்கிறாங்க. ஐயோ பயப்பட வராங்களேன்றதுக்காக அவங்க பின்வாங்கலை. அதுதான் தைரியம். எங்கே தைரியம் காட்டணுமோ அங்கே தைரியம் காட்டணும். அவங்க பணிவாக தான் சொன்னாங்க இல்லையா? இந்த உலகம் இப்படி இருக்கும்போது, இவ்வளோ அநியாயம் நடக்கும்போது இறைவன் எப்படி எல்லோருக்குள்ளேயும் இருக்க முடியும்னு அழகாக பாயிண்ட்டை சொன்னாங்க இல்லையா? இந்த மாதிரி அம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்க. தைரியம் வைக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் தைரியம் வைக்கணும், ஆனால் பணிவும் இருக்கணும். பணிவாக சத்தியத்தை சொல்லணும், யுக்தியோடு சொல்லணும், கோபப்படுத்தாமல் சொல்லணும். நேற்று சொன்னார் இல்லையா, கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னு சொன்னால் கவிச்சுக்குவாங்க. ஸோ பாம்பும் சாகணும், கம்பும் உடையக்கூடாது. சூப்பரான டைலாக் அது. யோக பலத்தின் மூலம் காமம், கோபம், இதோடைய லேசான போதை கூட அழிச்சிடணும். அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஆண் பெண்ணுன்ற உணர்வே மறந்து போயிடணும். ஒளியாக இருக்கிறான் அந்த ஆத்மா அந்த உடம்புல இருக்கு, இந்த ஆத்மா இந்த உடம்புல இருக்கு. அப்படி ஆத்மான்னு பார்க்கணும். பாபாவுடைய நினைவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். யோக பலத்தின் மூலமாக எல்லா விகாரத்தின் அம்சமே இருக்கக்கூடாது, அழிச்சிடணும். ஸோ எல்லாரையும் ராவணனுடைய ஜெயிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நாம் நிமித்தமானவன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரிய சேவையில் தன்னை அர்ப்பணிக்கணும். வரதானம், கவலையற்ற சக்கரவர்த்தின்ற மனநிலையில் இருந்து வாயு மண்டலத்தில் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவராகுங்க. சூப்பரான வரதானம் இது. விளக்கம், தந்தைக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும் கவலையற்ற சக்கரவர்த்தியாக தான் இருக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கவலையற்று இருக்கிறாரு. இந்த மாதிரி பாபாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வாயு மண்டலத்தில் உங்களுடைய செல்வாக்க பரப்புங்க. வாயு மண்டலத்தின் தாக்கம் உங்க மேல ஏற்படக்கூடாது. ஏன்னா வாயு மண்டலம் உங்களுடைய படைப்பு. நீங்க மாஸ்டர் படைப்பவர்கள். படைப்பவரின் செல்வாக்கு தான் படைப்புகளின் மீது ஏற்படணும். எந்த விஷயம் வந்தாலும் நான் வெற்றி ஆத்மா, கல்பமாக வெற்றி பெற்ற ஆத்மா, வெற்றி என்னுடைய பிறப்புரிமைன்னு நினைவு செய்யுங்க. இதனால் சதா கவலையற்று இருப்பீங்க, பயப்பட மாட்டீங்க. நேற்று வானிலை சொன்னது இன்றைக்கி வரதானமாக வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுதான் மெயின். பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. சிவபாபாவுக்கும் இது பொருந்தும், பிரம்ம பாபாவுக்கும் பொருந்தும் இல்லையா? பிரம்ம பாபாவும் அத்தனை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஆனால் கவலையற்று இருக்கிறார். இப்போ ஜானகி தாதியும் அப்படி தான் இருக்காங்க. இவ்வளோ பெரிய இயக்கம், கவலையற்று தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரியுது அவங்களுக்கு, இப்படியெல்லாம் ஆகுது, இப்படியெல்லாம் போகுது. குழந்தைங்க எல்லாருமே சொல்கிறத கேட்குறதும் இல்லை, எல்லாம் பார்க்குறாங்க.
இருந்தாலும் கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்? நாடகம் தெரியும், அது கண்டிப்பாக நன்மையில் தான் முடியும்னு தெரியும். அந்த நிச்சய புத்தி, நேத்தே பாபா சொன்னார்ல, நிச்சய புத்தி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வெற்றி இருக்கும்ன்றார். இங்கே பாபா சொல்றார், நான் கல்பமாக வெற்றி பெற்றவன் அப்படிங்கிறதுல நிச்சய புத்தி வைங்க. ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நான் வெற்றி பெற்றவன்ற வாயு மண்டலத்தை பரப்புங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நான் வெற்றி பெற்றவன், இது ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிடுச்சு, அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க, தானா அது நடந்துடும். அதான் ஒரு சேவை பண்ணால் டக் 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 டக்குன்னு அதை பற்றியே பேசணும், அதை பற்றியே டக் டக் டக்குன்னு எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுமோ பண்ணி முடிச்சிடணும். இல்லாட்டினா உங்களுக்கே ஒரு டைமுக்கு அப்புறம் டவுட் வரும், இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த இதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் முதலாக போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வீடியோ பேர் கூட தெரியல. அப்போ அதில் 3rd பார்ட்டில் வந்து புத்தர், நபி, இயேசு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டோடைய பேரே மறந்து போச்சு. அப்போ அந்த வேகத்தில் எடுத்தது, இது சரியாகுமா சரியாகாதா எதை பற்றியும் யோசிக்கல. ஆனால் ஒரு சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன இதுவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அதிகமாக பாபா குழந்தையாகிறது அந்த வீடியோவை பார்த்து தான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 மாத குழந்தை தான், பாபா ஞானம் கிடச்சி 2 மாதத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிது. பாபா டச் பண்ணி டக் டக் டக்குன்னு போட்டோம். ஆனால் அதுதான் வெற்றி, என்னுடைய பிறப்புரிமை. கண்டிப்பாக நான் தொட்டதெல்லாம் வெற்றி தான் ஆகும். என் தொடர்பில் வரவங்களும் வெற்றி தான் அடைவாங்க. அந்த நிச்சய புத்தி இருக்கணும். எந்த விஷயம் வந்தாலும் வெற்றி அடையுங்க. திரும்பி பாருங்க, பாபா குழந்தை ஆன பிறகு நீங்கள் எவ்வளோ மாயா வென்றிருக்கிறீங்க, எவ்வளோ சேவை செஞ்சுருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் பாபா குழந்தையாக இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அது உங்களை இன்னும் நோக்கி போக வைக்கும் இல்லையா? ஸோ இது இல்லாமல் கல்பமாக வெற்றி அடைஞ்சு நீங்கள் தான் நாராயணன் ஆனீங்க இல்லையா? ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் குமார் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். பட் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் கோட்டை, அந்த ஒரு தொடர்ந்து 3-4 படம் ரொம்ப சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பல வருஷமாக படம் ஃபெயிலியராகவே ஆயிடுச்சு. சுத்தமாக ஃபீல்டை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற நிலைமையில் என்ன பண்ணார், அவருடைய ரசிகர்கள் எல்லோரையும் வர சொன்னார். எல்லாரையும் பார்த்தார். கான்ஃபிடென்ஸ், எனக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேரை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், இவ்வளோ தோல்வியிலும் எத்தனை பேர் இன்னும் எனக்காக இருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருது. அதே மாதிரி தான் இந்த வெற்றி பெற்ற ஆத்மா, எத்தனை நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் பாருங்க. மனக்கண், அதான் பாபா சொல்றாரு, பிராப்தியை மனக்கண்ணில் வையுங்க. எவ்வளோ அடைஞ்சிருக்கிறீங்க அதை முன்னாடி பார்த்துக்கிட்டே இருங்க, கவலையற்ற இருப்பீங்க இல்லையா? காத்து கிடப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி ஓம்னு ஒரு ரஜினி பாட்டு வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி எவ்வளோ மாயா, எவ்வளோ தடை காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் உடைக்கிறதுக்காக இல்லையா? அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கவலையே பட மாட்டீங்க, வெற்றி தான். இன்னொன்று பண்ணுறதே நான் இல்லை, பாபா எப்படி அந்த கீதை யுத்த மைதானத்தில் பக்தி மார்க்கத்தின் கீதை சொல்லப்படுற இடம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் ஹாயா பின்னாடி உட்காந்துன்னு இருப்பார், கிருஷ்ணர் தான் தேர் ஓட்டின்னு இருப்பார். ஸோ வாழ்க்கைன்ற தேரையே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஹாயா இருங்க, கவலையற்ற இருப்பீங்க. ஏன்னா அங்கே அதில் கிருஷ்ணர்கிட்ட சொல்ல அவர் அம்பு எடுனா எடுப்பார், விடுனா விடுவார், அவ்வளோதான், அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சிவபாபா இதை பண்ணுனா பண்ணணும், இதை பண்ணாதனா பண்ணாத, சுயமாக யோசிக்காது, சிந்தித்தே எளிதான விஷயத்தெல்லாம் கடினமாக்கிடுறீங்கன்றார் பாபா. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கவலையற்ற மனநிலை, உள்ளுணர்வு, அதுதான் வைப்ரேஷனை நிர்ணயிக்குது. அந்த உள்ளுணர்வை பரப்புங்க வாயுமண்டலத்தில், அதுதான் உங்கள் செல்வாக்கை பரப்புறது. ஸோ அங்கே வாயுமண்டலம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், யுத்த மைதானமாக கூட இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நான் சுகத்தின் அதிர்வலைகளை பரப்புகிறேன், சாந்தியின் சொரூபமாக இருக்கிறேன், இந்த ப்ராக்டிஸில் அப்படியே மூழ்கி போனீங்கன்னா
அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையுடைய தாக்கம் உங்களுக்கு வராது. உங்களுடைய தாக்கத்தில் அங்கே நிறைய ஆத்மா அமைதி ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த வாயுமண்டலத்தில் உங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. வாயுமண்டலத்தின் தாக்கத்தில் நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா வாயுமண்டலம் உங்களுடைய படைப்பு. படைப்பவருடைய தாக்கம்தான் படைப்பில் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணோம்? நான் தொட்டதெல்லாம் வெற்றி தான் அடையும். அந்த நினைவு எந்த விஷயம் உங்கள் முன்னாடி வந்தாலும் சரி ஞாபகப்படுத்துங்க. யார் முன்னாடி வந்திருக்கிற? கல்பமாக வெற்றியை மட்டுமே ருசி பார்த்த என் முன்னாடி நீ வந்திருக்கிற. இதனால் சதா கவலையற்று இருப்பீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் தொடர்ந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது ஆசைப்படுவான். நான் இத்தனை வருஷம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன், நான் செகண்ட் ரேங்க் எடுக்க வாய்ப்பே கிடையாது, அதை ஆழமாக நம்புவான். அதனாலே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான். அதே மாதிரி நான் கண்டிப்பாக வெற்றி பெற்றவனாச்சு, நான் தோக்க வாய்ப்பே கிடையாது, அதுவும் பாபா வேறு சொல்லிட்டாரு, அப்புறம் நான் எதுக்கு கவலை பண்ணணும்? இப்போ கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் அம்மாகிட்ட கேட்பேன், அம்மா நான் இதில் பாஸ் ஆகிடுவேண்ணா? கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாடா அப்படின்னு வாங்கலாம். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்களாம். அம்மா நான் இதில் பாஸ் ஆவேண்ணா? நீ தான் இதில் 100க்கு 100ன்னு வாங்கலாம். கரெக்டாக 100க்கு 100 வருமா? இதில் நான் 100க்கு 100 இல்லைப்பா, நீ இதில் 98 தான் எடுப்பேனாங்களாம். கரெக்டாக அதே மாதிரியே நடக்குமா? ஆச்சரியமாக இருக்குமா? அப்போ என்ன பண்ணுவாங்களாம், அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, அதான் ஏற்கனவே அம்மா சொல்லிட்டாங்களே. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், கண்டிப்பாக நீ தொட்டதெல்லாம் சங்கமயுகத்தில் வெற்றி தான். என்ன சந்தேகம்? கண்ணை மூடிட்டு நம்புங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் வரும் தான் நேற்று வரதானம் இல்லையா? எவ்வளோ குஷிப்படுத்துகிறப்ப அந்த வரதானத்தை கேட்டுட்டு அந்த வாணியை எடுத்துட்டு நான் போனேன்னா 3 மணி நேரம் அவ்வளோ குஷியாக இருந்தேன். எனக்கே செம ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பவர் பாருங்கள் பாபாவுடைய வார்த்தைக்கு. அப்போ எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. நடத்துறது பாபாப்பா, தப்பாக வாய்ப்பே கிடையாதுப்பா, ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? பாபாவுடைய வளர்ப்பில் வளர்றீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இல்லையா? ஸ்லோகன்: மகிழ்ச்சி என்ற நிழலின் மூலம் குளிர்ச்சியின் அனுபவம் செய்யும் பொழுது கலங்கமற்ற மற்றும் பணிவாக இருப்பீங்க. மகிழ்ச்சி என்ற நிழலின் மூலம். சரி, அதுக்கு முன்னாடி வரதானத்தில் ஒரு விஷயம் பாருங்க. இப்போ நான் படைப்பவர், மாஸ்டர் படைப்பவர்னாலே அதுதான் அர்த்தம் இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்துடைய என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நான் தான் நிர்ணயிக்கிறேன். என்னுடைய மனநிலையை நான் தான் நிர்ணயிக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருக்கணுன்றதே நான் தான் நிர்ணயிக்கிறேன். ஐயோ என்ன இது சோக காட்சி நடந்துருக்கா, நான் போய் அதை சாந்தப்படுத்துகிறேன் பாரு. அதான் படைப்பவர், அதை படைக்கிறேன். பாபா எப்படி நரகத்தை சொர்க்கமாக படிக்கிறார், அது மாதிரி இங்கே இருக்கிற அசாந்தி சூழ்நிலையை சாந்தியாக நீங்கள் படிக்கிறீங்க. அதனால தான் மாஸ்டர் படைப்பவர். சரி, ஸ்லோகன்: மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மரத்துடைய நிழல் மாதிரி. நிழலில் குளிர்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மகிழ்ச்சின்ற நிழலில் நீங்கள் குளிர்ச்சியின் அனுபவத்தை எப்போ செய்கிறீங்களோ, எதுக்கும் டென்ஷன் ஆகாம, அதுதான் குளிர்ச்சி தன்மைன்னு சொல்லுவார் இல்லையா? ஹிந்தியில் வேறு ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவார், மறந்து போச்சு. அப்போ தான் நீங்கள் கலங்கமற்றவர்களாக, அதாவது எதுக்கும் கலங்காதவர்களாக, பணிவானவர்களாகவும் இருப்பீங்க. இது கலக்கமற்றவா அல்லது கலங்கமற்றவான்னு தெரில. இங்கே பிரிண்டிங் கலங்கமற்றன்னு இருக்கு. ஆக்சுவலாக கலங்க மாட்டீங்கன்னு அந்த அர்த்தத்தில். அதே நேரத்தில் பணிவாகவும் இருப்பீங்க. எப்போ? மகிழ்ச்சின்ற, எப்போவுமே மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் நீங்கள் டென்ஷன் ஆக போகிறீங்க? குளிர்ச்சியாக தான் இருக்க போகிறீங்க. அப்போ எதுக்குமே கலங்க மாட்டீங்க, சஞ்சலம் அடைய மாட்டீங்க, ஆட மாட்டீங்க, ஒரே சீராக இருப்பீங்க, பணிவாகவும் இருப்பீங்க. பாபா இருக்கார், நான் எதுக்கு கவலை பண்ணணும்? அகங்காரம், நீ யார் நான் யார், எதுவுமே கிடையாது. பாபா இருக்கார். அந்த ஒரு நினைவில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால குளிர்ச்சி தன்மையும் அனுபவம் செய்வீங்க. கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். கலங்கமற்று இருப்பீங்க. ஸோ இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, உங்களுடைய கேரக்டரில் கலங்கம் இல்லாமல் இருக்கிறது. எனக்குமே அந்த அர்த்தம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது நிர்மல்ன்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு ஹிந்தி தெரிஞ்சவங்க அவசியம் யூடியூப்பில் கமெண்ட்லேயாவது அல்லது என்கிட்ட
ஃபோன்லேயாவது சொல்லுங்கள், வாட்ஸ்அப்லேயாச்சும். அதேமாரி நிர்மான் பணிவாகவும் இருப்பேன். ஸோ நிர்மானுக்கு பணிவு நிர்மல், அதனால்தான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நிர்மலான்னு பேரும் வைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா கலங்காதவங்க அப்படின்னு அர்த்தமா, அல்லது அதாவது கரை படியாதவங்கன்னு அர்த்தமானு தெரியல. ஸோ மகிழ்ச்சின்ற நிழலில் இருந்தீங்கன்னா பணிவானவராக இருப்பீங்க, கலக்கமற்ற மற்றும் கலங்கமற்றவராக இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இது பொருந்தது இல்லையா? எப்படி மீனிங் எடுத்தாலுமே கரெக்டாக தான் வருது. ஓம் சாந்தி. ஸோ மகிழ்ச்சியிலே இருக்கணும். அதுக்கு ஒரு பாபாவை தவிர எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அப்போ வெற்றியாகும். வெற்றி இல்லை, வெற்றி என்னுடைய பிறப்புரிமைனாலும் கவலையற்ற மகாராஜா தான். அதே வரதானத்துடைய கண்டினியூஷனாக தான் இதுவும் இருக்குது. அப்போ எதுக்கும் பயப்படாமல் இருப்பீங்க. ஸோ கலங்கமற்ற பயப்படாதன்ற அர்த்தத்துலேயும் வருது இல்லையா? ஸோ குஷி தான் பிராமண வாழ்க்கையுடைய பொக்கிஷம். அதை எந்த காரணத்துக்கு ஒன்றும் விட்டுடாதீங்கன்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி.